வருகிறான். செய்து வருகிறான். அவன் எப்படி தவம் இருந்து வருகிறான் தெரியுமா? எப்படி சுவாமி? உண்ணாமல் உறங்கிடாமல் சுவாமி ஒரு வருடம் தவம் இருந்தானே வரவும் இல்லே வருட காலே வரவும் இல்லே வருட காலே வரவும் இல்லே வருட காலே வரவும் இல்லே வருட காலே வரவே இல்லையே ஐந்து நல்ல வருட வரவே அப்படியாக 12 வருட காலங்கள் தவம் இருந்து வருகிறான். ஆமோ அப்படி தவம் இருந்து வரபோது எப்ப அவங்க தவ வலிமையால ஆமா ஆதி கைலாசம் என்னென்ன நடக்கு தெரியுமா? எப்ப நடுங்குது ஆடாத
கைலாசோ கைலாசோ ஆடுடுமா செய்திடுமா அசையாதே கைலாசோ நகண்டு மெல்ல செய்திடுமா அசையாதே கைலாசோ ஆதி கைலாசோ ஆடுடுமா செய்திடுமா ஆடாது கைலாசோ ஆடாத கைலாசம் ஆடுது அசையுது. பார்த்தார் சிவபெருமான் என்னடா இது ஒரு நாளும் இல்லாத திருநாளா இருக்கிறது. நந்திதேவர் அழைத்தார். நந்தி தேவரை அழைத்து ஆமா அதோ பார் இமயகிரி மலையிலே இருந்து தவம் செய்து வருகிறான் ஒரு அரக்கன். அவனை உடனே அழைத்து வா. அந்த அரக்கனை நீ ஆதி கைலாசம் அழைத்து வர வேண்டும். வேணும் ஆண்டவா பகவானே, சிவபெருமான நானும் ஒரு கைலாச பிறவி, அவனும் ஒரு பூலோக பிறவி. ஆமா அவன் எப்படி என்னோட பிறந்த ஆதி கைலாசம் வருவான்? ஏப்பா அதுக்கெல்லாம் பயப்படாதப்பா. அதுக்கெல்லாம் நீ பயப்படாத. ரெண்டு உருண்டை வரும். இதோ இரண்டு குளிகை வரம். ஆமா இந்த இரண்டு குளிகை வரத்தையும் அவன் இரு கண்ணங்களிலும் ஒதுக்கினானே, ஆனால் ஏப்பா அவனுக்கு ரெக்க முளைக்கும். இருபுறமும் ரெக்கை வந்து முளைக்கும். அவன் உன்னோடு பிறந்த ஆதி கைலாசம் வருவான் என்று சொன்னபோது ஆமா நந்தி தேவரானவர் அரக்கனை தேடி ஆதி பாதாள உலகத்திற்கே வருகிறார். வருகின்றார். அரக்கனை தேடி கை கால் சலிப்படைந்து ஆமா அவர் எப்படி புலம்புகிறார் தெரியுமா? ஏப்பா எப்படி புலம்புகிறார்? எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. அரக்கனை எப்போ காண்பேனோ. ஆடினார் பாடினார் அரக்கனை அரக்கனை காணாமே தேடினார் ஓடினார் தெரியாத அரக்கனை. எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ. இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. அரக்கனை எப்போ காண்பேனோ. ஐயோ, இன்னமும் காணலையே அரக்கனை. காணல் அடிக்குது கையாலும் ஆகுது பேனல் அடிக்குது வெந்தடல் ஆகுது. எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ. இன்னமும் காணலையே அரக்கனை, இன்னமும் காணலையே. இன்னமும் காணலையே அரக்கனை இன்னமும் காணலையே. அரக்கனை எப்போ காண்பேனோ. ஐயோ, இன்னமும் காணலையே அரக்கனை. ஐயா அரக்கான் அல்ல, அரக்கா என்றே ஏ அரக்கா என்றே ஐந்து ஆறு சத்தம் போட்டாலே. அரக்கா அரக்கா என்றே அரக்கா அரக்கா என்று நந்தி தேவரானவர் அழைத்த போது ஆமோ புத்துக்களை இருக்க அரக்கனுக்கு லேசா காதல கேக்கு. ஏப்பா இருந்து வர வந்திருக்கேன். ஆமா பகவான் தான் நம்மளுக்கு வரம் தர வந்து விட்டார் என்று புத்தை விட்டு இறங்கி வருகிறான். ஆமா இறங்கி வந்து பார்த்தா ஒரு பெரிய காளையங்கன்று நிக்கு. ஏப்பா சரியாவே ஒரு காலை. நம்ம பகவான் தான் வந்து விட்டார் என்று தவத்துல இருந்து இறங்கி வந்துட்டோமே, ஏப்பா அங்க ஒரு காலெல்லாம் நிக்கி. இந்த காலெல்லாம் நிக்கி என்று ஆமா நந்தி தேவரிடம் என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன சுவாமி? யாரடா காலங்க
இங்கு வந்தாங்க ஆடு போல வந்தவனே கலைத்ததேனோ காலை போல வந்தவனே கலைத்தேனோ போல வந்தவனே வந்தவனே கலைத்ததேனோ ஏதுடியா கருங்கவத கலைத்ததேனோ என்னப்பா என் தவத்தை கலைச்சதால உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். பொருடா அவசரப்படாத. பிடியடா சாபத்தை. அம்மா அப்பா வல்லரக்கா அவசரப்படாத. அவசரப்படாத. நான் உன் தவத்தை கலைக்கிறதுக்காண்டி வரல. ஆண்டவன் பகவான் தான் உன்னை ஆதி கைலாசம் அழைத்து வருவதற்கு என்னை அனுப்பி வைத்தார். அழைத்து வர சொன்னாருப்பா. அப்பா நந்திதேவா, நீங்களும் ஒரு கைலாச பிறவி, நானும் ஒரு பூலோக பிறவி. நான் எப்படி உங்களோட பறந்து வர முடியும்? இரண்டு குளிகை வரத்தை கையில் கொடுத்தார். இந்த இரண்டு குளிகை வரத்தையும் நீ இரு கண்ணங்களில் ஒதுக்கினேயானால் இரண்டு பக்கமும் ரெக்கை வந்து முளைக்கும், நீ என்னோடு பறந்து வரலாம் என்று சொன்னபோது குளிகையை கையில் கொடுத்தார். சரி, இருபுறமும் கண்ணங்களில் ஒதுக்கினான் வல்லரக்க ராஜ மன்னன். ரெக்கை வந்து முளைத்தது. ரெக்கை வந்து முளைச்சவனே இருக்க மாட்டுக்கா அரக்க நிக்க மாட்டேன். இங்க போறா அங்க வாரா. ஆமா. அப்பா வல்லரக்கா, நீ இப்படி அங்க இங்கே பேக்கினால என்னோட ஆதி கைலாசம் வர முடியாது. ஆமா, நீ என்னோடு வா என்று அழைத்துக் கொண்டு இப்படி வருகிறார்களேயானா ஆதி வெள்ளி கையிலுக்கு இடம் அதற்கு ஏக வெள்ளி கையிலுக்கு ஈசனோடபதி அதற்கு நந்தி தேவன் முன்பரக்க இருபேரும் கைலாசம் வருவாரா இருவேரும் நல்லவன தோட்டத்துக்கு போறான். ஆமா, பூ மலர்களை பறித்துக் கொண்டு பாக்கா எல்லாரும் பக்கம் ஒரே மாதிரி இருக்கு. ஏப்பா நந்திதேவா, இவங்கள யாரு பகவான் எனக்கு தெரியல. அண்ணா இருக்கா பாருடா, எல்லாரும் பக்கம் எனக்கு ஒரே மாதிரி இருக்கு. அப்படியா என்று சொன்னவுடன் நந்திதேவரானவர் கூட்டங்களை விலக்கி வல்லரக்க ராஜமன்னனானவை ஆண்டவனிடம் கொண்டு போய் விட்டார். 5 தடவை சுத்தி வந்தா ஆண்டவன் அடிபணிந்தான். ஆமா, 4 தடவை சுத்தி வந்தா நமஸ்கரித்தான் வல்லரக்க. ஆமா என்று வல்லரக்க ராஜமன்னனானவன் 3 தரம் அரக்க சுத்தி வந்தா வணங்கி சிவனை நமஸ்கரித்தான். சிவனை நமஸ்கரித்தான். அரக சுத்தி வந்தா முடி வணங்கி சிவனை சுத்தி வந்தா சிவனை அடிவணிந்தா சிவனை அடிவணிந்தாவே சுத்தி வந்தா அடிவணிந்தே சம்போ மகாதேவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா ஆபத்தின் பாண்டவா அநாதே ரட்சகா ஈசா இறைவா சிவபிரகாசா என்று சிவசிவா அரகரா அரகரா சிவசிவா என்று
ஏப்பா அடிமணி நான் வல்லரக்க ராஜமன்னன். இந்த வல்லரக்க ராஜமன்னனானை பார்த்தபோது ஆமா வாமகனே வல்லரக்கா நீதான் என்னை நோக்கி தவம் இருந்தாயா? இருந்தாயப்பா. உனக்கு என்ன வர வேணும்? ஏப்பா நான் வாங்க வந்த ரொம்ப சின்ன வரம் ஆண்டவா. என்ன சின்ன வரம்? கடுகு மாதிரி இருக்குமா? மிளகு மாதிரி இருக்குமா? அதுலயும் சிறுசு. சீரகத்தை மாதிரி இருக்குமா? அதுலயும் சிறுசு. அதுல சின்ன வரம் எனக்கு தெரியாதப்பா. ஏப்பா கத்திரி போட்டு மாறும் அதுலயும் சிறுசு. ஆண்டவா பகவானே சிவபெருமாளே, நான் வாங்க வந்த வரத்தை சொல்லணும்னா நீங்க வந்து எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். என்னடா சத்தியம் வேணும்? உங்கள் பக்கத்தில் இருக்கிறாரே உமையவள் பார்வதா தேவி. ஏப்பா அந்த அம்மையுமா பார்வதி ஆழ்வரா சக்தி. அவங்க மேல சத்தியமா நான் கேட்க வரத்தை நீங்க எனக்கு தரணும். ஆமா கணபதி மேல் ஆணையாக கண்டிப்பா வரம் தரணும். ஏப்பா அவன் சத்தியமா கேட்கான். பச்சை தண்ணி கைவாத்து பகவான் உண்மை சொல்ல வேண்டும். சொல்லணும்பா சொல்லணும். காராமத்து பால் கறந்த ஆதி கடவுள் உண்மை சொல்ல வேண்டும். ஆமோ என்று வல்லரக்க ராஜமன்னனானவன் கேட்டபோது கேட்கின்ற பொழுது அரும்பிதி அறியாத வல்லல் பகவான் வல்லல் பகவான் ஆண்டவன் பகவானானவர் சத்தியங்களை செய்து கொடுக்க போகிறார். எப்படி கொடுக்கிறார்? எப்படி தெரியுமா? ஏப்பா இவனை எடுத்து உள்ள போடுறாரு. ஆமா என் மகனே வல்லர நானே உன்னானை உமையவள் தன்னானை பார்வதி மேல் ஆணையாக பகவானோ வரமுந்தாரே கணபதி மேல் ஆணையாக வரமுந்தாரே வேலவன் மேல் ஆணையாக வேலு வர உனக்கு தாரே பச்சை தண்ணி கைவாத்துங்க பகவான் உண்மை சொல்லுவாராங்க ஆரம்பத்து பாலரந்தே கடவுள் உண்மை சொல்லுவாரே ஆண்டவன் கடவுள் உண்மை சொல்லுவாரே. நல்லாடு என்று சத்தியங்களை செய்து கொடுத்த போது வல்லரக்க ராஜமன்னன் என்ன வரம் கேட்கான்? எப்படி கேட்கிறான்? ஆண்டவா பகவானே சிவபெருமானே உங்கள் படைப்பினால் நான் ஒரு மானிட பிறவி. நானோ ஒரு மானிட்டர் பிறவி. எனது வலது கரத்திலே 5 விரல்கள் உள்ளது. ஆமா விரல் உள்ளது. 5 விரலுக்கும் அக்கினி எனும் தூண்டுவாமணி வரம் வாங்க வேண்டும் ஆண்டவா. ஆமோ ஆண்டவனே பகவான் காட்டி விரலை தோங்க ஆண்டவனே உம்மை தோங்க இளமெல்லாம் நீட்டினாரோ அக்கினியா எரிய வேண்டும் ஆம்பு விரலை தேங்க பகவானே உம்மை தோங்க ஆருலகம் நீட்டினாரோ மரத்தில் தொட்டாரோ அத்தி பிடிக்க வேண்டும் ஓதின விரலை தோங்க உம்மை தோங்க ஆருலகம் நீட்டினாரோ ஓதி பிடிக்க வேண்டும் துண்டை விரல் நானே தேங்க உம்மை தோங்க ஆருலகம் நீட்டினாரோ சுக்கான் நொறுங்கவே ஆண்டோங்க துண்டை விரல் நானே தேங்க உம்மை தோங்க ஆருலகம் நீட்டினாரோ நீட்டாரோ தாரை நான் தொட்டாரோ தாரை நான் தொட்டிட்டாரோ ஆக வேண்டும் ஆண்டவா என்கிறவராக வேண்டும். வரம் தந்தால் போதும் தந்தால் போதோமே வரம் தந்தால் போதும் தந்தால் போதோமே வரம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாமே வரம் தந்தால் போதும் அது தந்தால் போதோமே ஓதி வரம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாமே வரம் தந்தால் போதும் தந்தால் போதுமே வரம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாமே வரம் தந்தால் போதும் தந்தால் போதுமே தந்தால் போதுமே வரம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாமே வரம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாமே இந்த வரம் தந்தால் போதுமா ஆண்டவா அடுத்த வரம் எனக்கு வேண்டாம். என்று வல்லரக்க ராஜமன்னனானவன் கேட்டபோது ஆமோ ஆண்டவன் பகவான் என்ன சொல்றாரு? என்ன சொல்கிறார்? என் மகனே வல்லரக்கா அடடே வல்லரக்கா எத்தனையோ வரம் இருக்க இந்த எரிக்கும் வரம் கேளாதடா மகனே. கேளாதடா கேளாடா. வாழக்கூடிய வரம் இருக்க சாகக்கூடிய வரத்தை கேளாதே மகனே. ஆமோ பார்த்தான் வல்லரக்கன்
ஆமா ஆண்டவா பகவானே என்ன வரந்தாரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு இப்படி ஏமாத்தலாமா என்னைய? ஏப்பா பச்சை கைவாரத்து சொல்லிருக்காண்டவா ஆமா காராம்பசு பாவங்களை சும்மா விடாது. எரிக்கும் மரம் தராவிட்டால் ஈஸ்வரா உம்மை சும்மை விட மாட்டேன். ஆமோ அக்கினி வரம் தராவிட்டால் ஆண்டவா நான் சும்மாவே விட மாட்டேன். விடமாட்டேன் வல்லரக்க ராஜமன்னனானவன் சொன்னபோது ஆமா ஆண்டவனாகிய பகவான் வரத்தையும் கொடுத்து சாபத்தையும் கொடுக்கிறார். ஏப்பா சாபத்தையும் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரே ஆனால் எப்படி சுவாமி? தந்தேன் தந்தேனடா தாரணியில் கேட்டவரும் உனக்கு தந்தே தாரணியில் கேட்டவரும் உனக்கு தந்தே அடரே வல்லரகாரே நானும் தாரணியில் கேட்டவரோ ஐயா கொடுத்தேன் தேனடா வல்லரகாரே குவளையத்தில் கேட்டவரும் உனக்கு தந்தே குவளையத்தில் கேட்டவரும் உனக்கு தந்தே அடரே வல்லரகாரே நானும் குவளையத்தில் கேட்டவரோ அந்த வரத்துக்கு நீ தவக்கொடுமை செய்தையானா தந்த வரத்தாலே தாரணியில் மாண்டிடுவாரா கொடுத்த வரத்துக்கு நீ கொடுமை செய்தாரா கொடுமை செய்தாரா கொடுத்தவரோ நிச்சயமா உண்மை கொள்ளோ கொடுத்தவரோ நிச்சயமா உண்மை கொள்ளோ அடரே கொடுமை செய்தாரானே என்று ஆண்டவனாகிய சிவபெருமானானவர் ஆமோ வரங்களை கொடுத்த போது ஆமா வரத்தை வாங்குத வரைக்கும் அரக்க அமைதியா இருந்தான். ஏப்பா வணங்கின முன்னால வணங்கி நின்ற வல்லரக்க நிமிர்ந்து நின்னான். ஏப்பா வரத வாங்கிட்டோம் மதமையாக நிக்கிறான். போறேனும் சொல்லல போயிட்டு வாரேனும் சொல்லல. ஏப்பா வாரம் என்று சொல்லல வானவேகமா வனவேகமா வந்து கொண்டிருக்கும் போது கையை நீட்டிக்கிட்டே வாரா வல்லரக்க கைலாசத்துல இருந்து ஆமா பார்த்தார் நாரத மகாமுனிவர். ஏப்பா வந்துட்டாரு திரிலோக சஞ்சாரி. இவன் வானவேகமா வனவேகமா வாரான். ஆமா இவனை பூலோகத்துக்கு விட்டோம்னா இவன் எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவான். ஆமா இவன் எங்க வச்சு சோழிய முடிச்சிடணும். ஆமையா ஏ அப்பா வல்லரக்கா ஓ நீ வானவேகமா வனவேகமா ஆறியே எங்க போயிட்டு வர? ஏ வலிய உடுப்பா நீட்டிடுவேன் எரிச்சிருவேன் நீட்டிருவேன் எரிச்சிருவேன். ஆமா ஓ நாரத